ஸோ ஃபார் சேஃபர் சைட் ஐ எம் ரெக்கார்டிங் திஸ் மீட்டிங். எதுக்காக அப்படின்னா நிறைய பேரால ஜாயின் பண்ண முடியல. 100 people தான் வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியும். அதுக்காக வந்து இந்த மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோவாக கூட நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ 100 peopleக்கு மேலே இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அண்ட் வி ஹாவ் 100 people now. ஸோ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி? வெரி குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. ஆர் யூ கைஸ் ரெடி? எஸ், யூ ஆர் ரெடி. சரிங்க. ஸோ என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சம் பீப்புள் ஆல்ரெடி சைட் யுவர் ஆடியோ அண்ட் வீடியோ இஸ் கிளியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீட்டிங் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கோட லிமிட்டே 40 நிமிஷம் தான். ஒரு 30 to 35 minutesக்குள்ள இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பேச போறோம் அப்படின்னு நான் எல்லாமே வந்து பேசி முடிச்சிடுறேன். அண்ட் இந்த மீட்டிங்கோட அஜெண்டா என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு டாபிக்குமே வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. யூஸ்வலி வருஷ ஐ மீன் வார வாரம் வந்து ஏதாவது ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய பீப்புள் வந்து நம்மளோட குரூப்புக்கு நியூ அப்படிங்கிறதால எந்த டாபிக்குமே டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம சிலபஸ் டிஸ்கஷன் பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் டான்செட் எக்ஸாம் அப்படின்னா என்ன, நெக்ஸ்ட் டான்செட் எக்ஸாம்ல வந்துட்டு யாரு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம டான்செட் எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் வந்து இன்னைக்கு அஜெண்டா. இஸ் இட் ஃபைன்? ஓகே அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி சேட்ல ரிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். எஸ். சரிங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூடியூப்ல என்கிட்ட வந்து கமெண்ட்ல பாஸ் பண்ண டவுட்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு நான் அப்படியே ரிப்ளையா ஷேர் பண்ணிடலான்னு இருக்கேன். அண்ட் ஹவவர் இந்த வீடியோ வந்து அப்படியே யூடியூப்லேயே வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த வீடியோ அப்படியே யூடியூப்ல ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் திரும்ப வேணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ நமக்கு டான்செட் எக்ஸாமோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்போ அப்படின்னா 24th January 2025 நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எப்போக்குள்ள வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கணும் அப்படின்னா 21 February 2025 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க நீங்க டான்செட் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் வந்து டான்செட் 2025க்கு எலிஜிபிள் அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க. எலிஜிபிலிட்டியில வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டான்செட் எம்பிஏக்கு யாரு எலிஜிபிள்? நீங்க வந்து ஒரு 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு ஒரு 3 years டிகிரியோ இல்ல 4 years டிகிரியோ இல்ல 5 years டிகிரியோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க டான்செட் எம்பிஏக்கு எலிஜிபிள்ங்க. நீங்க யூஜில ஒரு 50% மார்க் வந்து வாங்கியிருக்கணும். அக்ரிகேட்டா ஒரு 50% மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். இதுவே எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி பிரிவினருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ சுட் ஹேவ் ஆப்டைன் 45%. அண்ட் ஹர்ஷினி வந்து குரூப்ல போட்டிருக்கீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நவ் சி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் டேக்கிங் டான்செட் எக்ஸாம். நமக்கு அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலி வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து இந்த டான்செட் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் திங் கீப் இன் மைண்ட், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டான்செட் எக்ஸாமினேஷன் எடுத்தாங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி ஆஸ் வெல் அஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் அண்ட் டான்செட்டுக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆயிருக்க எல்லா காலேஜஸ்க்குமே வந்து நீங்க கம்பீட் பண்ணலாம். ஒருவேளை இஃப் யூ ஆர் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட், இஃப் யூ டேக் டான்செட் எக்ஸாம் யூ ஹாவ் டு அப்ளை இன் டான்செட் அதர் ஸ்டேட் கோட்டா. அதர் ஸ்டேட் கோட்டா அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே மட்டும்தான் வந்து உங்களால எம்பிஏ பண்ண முடியும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே மட்டும்தான் வந்து அதர் ஸ்டேட் பீப்புள் எம்பிஏ பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட், சார் நான் வந்து மற்ற காலேஜில் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாதா? ஸோ இப்போ நான் டான்செட் எக்ஸாம் எழுதிட்டு அதர் ஸ்டேட் கேண்டிடேட் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா மற்ற காலேஜஸ்ல எல்லாம் வந்து என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா? அண்ட் ஒன்ஸ் அகெயின் அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு கண்டிஷன். ஸோ அது வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் காலேஜ் அத்தாரிட்டிஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் வந்து அதை டிசைட் பண்ண முடியும். அண்ட் அகெயின் தட் இஸ் ஆஃப் ஹை ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ டான்செட் எக்ஸாமினேஷன் ஃபார் டான்செட் ஐ மீன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. ஸோ அதர் ஸ்டேட் பீப்புள் யூ கேன் டேக் டான்செட் எக்ஸாமினேஷன் அண்டர் டான்செட் அதர் ஸ்டேட் கோட்டா. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். இதுதான் வந்து வருஷம் வருஷம் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர். இதுக்கு மேலே அதர் ஸ்டேட் பீப்புளுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ரைட் டு tansita@gmail.com. tansita@gmail.com. ஸோ சேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ஐ மீன் மெயில் ஐடி வந்து நான் போடுறேன். ஸோ இதில் தான் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ tansita@gmail.com. ஸோ சேட்ல வந்து நான் போட்டிருக்கேங்க.
அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. tanseta@gmail.com, TANCEETA@gmail.com. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பட் யூ கேன் டேக் இட் அஸ் தி கஸ்டமர் சப்போர்ட் மெயில் ஐடி அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ரிப்ளை பண்ணுறதுக்கு ஹார்ட்லி ஒரு 24 மணி நேரம் எடுத்துப்பாங்க. அண்ட் தேர் கம்ப்ளீட்லி ஃப்ரெண்ட்லி. ஓகே, நீங்கள் கேட்குற டவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் வெரி மச் சப்போர்ட்டிவ். ஸோ நீங்கள் அவங்க கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் கமிங் டு டான்செட் எம்பிஏ உடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சார் இப்போ டான்செட் எம்சிஏ வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன சார்? நீங்க ஒரு பிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு பிசிஏ ஸ்டூடெண்டா இருக்கலாம். இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டான்செட் எம்சிஏ. சார் அப்போ மற்றவங்க எல்லாம் வெயிட், ஒருவேளை நீங்க பிஎஸ்சியோ இல்ல பிசிஏவோ முடிக்கல அப்படின்னா 10th-லயும் 12th-லயும் மேக்ஸ் படிச்சிருக்கணும். சார் நான் 10th 12th மேக்ஸ் படிக்கல சார். அப்ப நீங்க 3 இயர்ஸ் டிகிரி படிச்சீங்க இல்லையா? அந்த 3 இயர்ஸ் டிகிரியில நீங்க மேக்ஸ் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டான்செட் எம்சிஏ. இப்போ புவனேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க, சார் ஐ எம் பிகாம் சிஏ ஸ்டூடெண்ட், கேன் ஐ அப்ளை ஃபார் டான்செட் எம்சிஏ? ஐ திங்க் நான் சொன்ன ஆன்சர்லேயே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பிகாம் சிஏவா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 10th 12th வந்து நீங்க மேக்ஸ் படிச்சிருக்கணும், அல்லது டிகிரியில ஒரு வருஷம் வந்து நீங்க மேக்ஸ் படிச்சிருக்கணும். அகைன் உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடா டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ரைட் டு tanseta@gmail.com ஜஸ்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன் கிளாரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வெப்சைட்ல நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ டான்செட் எம்சிஏக்கு யார் எலிஜிபிள்? 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், ஒரு 3 இயர்ஸ் டிகிரி, இல்லைன்னா 4 இயர்ஸ் டிகிரி, அண்ட் ஒரு 5 இயர்ஸ் டிகிரி முடிச்சவங்க யூ கேன் அப்ளை ஃபார் வாட் திஸ் டான்செட் எம்சிஏ. அண்ட் இன்னொரு விஷயம், யார் எலிஜிபிள் கிடையாது? பிஇ பிடெக் டிஸ்டன்ஸ்ல முடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எலிஜிபிள் கிடையாது. பிஇ பிடெக் டிஸ்டன்ஸ்ல முடிச்சவங்க டான்செட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து டிஸ்டன்ஸ்ல முடிச்சவங்க எலிஜிபிள். எலிஜிபிள் அப்படின்னு அவங்க ஓப்பனா கொடுக்கல, பட் பிஇ பிடெக் மட்டும் வந்து டிஸ்டன்ஸ்ல முடிச்சவங்க நாட் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ மேபி சார் நான் வந்து டிஸ்டன்ஸ்ல முடிச்சிருக்கேன், ஒரு 3 இயர்ஸ் டிகிரி வந்து டிஸ்டன்ஸ்ல முடிச்சிருக்கேன். எகெயின் யூ கேன் கான்டாக்ட் டு tanseta@gmail.com. பட் ஆஸ் பர் மை அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வந்து டிஸ்டன்ஸ்ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டான்செட் எக்ஸாம். ஓகேங்களா? பட் அகெயின் அட்மிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் தி காலேஜ் டெசிஷன். பட் நீங்க டான்செட் எக்ஸாமினேஷன் எடுக்கலாம். சார் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்றப்போ நடுவில் 1 இயர் கேப் இருந்தா எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் டான்செட் எக்ஸாம்? 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்றப்போ நடுவில் 1 இயர் கேப் இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க, அது பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து டிகிரியே முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நீங்க எக்ஸாம் எழுதலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா நானும் வருஷம் எக்ஸாமினேஷன் எடுப்பேன். எப்படி வந்து இருக்கு, கொஸ்டின் பேப்பர் நல்லா இருக்கா, ஸோ நம்மளால ஸ்டூடெண்ட்ஸால ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்காக வந்து நான் வந்து எக்ஸாமினேஷன் எடுப்பேன். நான் வந்து டிகிரி முடிச்சது 2011 வந்து முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம் டேக்கிங் தி எக்ஸாமினேஷன். ஸோ அந்த கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ஒன்ட் பி a பிக் ப்ராப்ளம். ஒன்ஸ் அகெயின் திரும்பவும் அதே tanseta@gmail.com உங்களோட டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஒரு ரிப்ளை வந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணீங்கன்னா அதையும் வந்து ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம். தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நீங்க மட்டும் வச்சுக்க வேண்டாம். ஸோ as per மை அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ சத்ய சீனு, ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டான்செட் எக்ஸாமினேஷன் as per மை அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்க, இது வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் திங் சார், சிலபஸ். அதுக்கு தான் வரப்போறேன் ராஜ்குமார். ஸோ சிலபஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் என்னோட ஒயிட் ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்றேன், உங்களுக்கு விசிபிளா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ என்னோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்றாங்க, ஒயிட் ஸ்க்ரீன். ஓகே, ஓகேங்க. இந்த ஒயிட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கா? இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நான் டான்செட் எம்பிஏவோட சிலபஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வந்து டான்செட் எம்சிஏவோட சிலபஸ் வந்து ஒரு 3 நிமிஷத்துல டிஸ்கஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? முதல் விஷயம் டான்செட் எம்பிஏவுடைய சிலபஸுங்க. ஸ்கிரீன் இஸ் பிளாக். சார் இப்போ எந்த காலேஜ் எல்லாம் எலிஜிபிள்னு எப்படி பார்க்கறது டான்செட் எக்ஸாமுக்கு, அது நான் பின்னாடி வரேங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரீன் வந்து விசிபிளா இருக்கா பாருங்க. விசிபிள்.
எஸ், இட் இஸ் விசிபிள். ஸோ முதல்ல வந்து நம்ம சிலபஸ்க்கு வருவோம். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து இவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னலாம் கிடையாது. டான்செட் எம்பிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை நம்ம ஹார்ட்லி இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம், கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க்குங்க. இதில் வந்து குவாண்ட் அண்ட் ரீசனிங் கேட்பாங்க. அண்ட் அடுத்த 20 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சஃபிசியன்சி அப்படின்னு நமக்கு ஒரு டாபிக் இருக்கு. டேட்டா சஃபிசியன்சியில் ஒரு 20 மார்க் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்குள்ள இருந்து நமக்கு கேட்பாங்க. அண்ட் இதில் வந்து இந்த டாபிக்ல இருந்து இவ்வளோ கொஸ்டின் அப்படின்னு ஸ்ப்ளிட் அப் எல்லாம் கிடையாதுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேர்பல் எபிலிட்டி 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வேர்பல், அதாவது கிராமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ், பேசிக் இங்கிலீஷ் வேர்பல் எபிலிட்டி வந்து நமக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மார்க்குங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். நமக்கு வந்து அந்த காம்ப்ரிஹென்ஷன்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, பேசேஜ் கொடுத்து அதை ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்கல்ல, அதுதான் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதுவும் வந்து ஒரு 20 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. மொத்தமாக வந்து 4 பேசேஜ் பேராகிராஃப் வந்து கொடுப்பாங்க. 4 பேராகிராஃப்ல வந்து நமக்கு வந்து 20 கேள்வி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு 20 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேராகிராஃப் கேட்கலாம் அல்லது 2 பேராகிராஃப் கேட்கலாம். ஒரு பேராகிராஃப் அப்படின்னா ஒரு பேராகிராஃபுக்கு கீழே 20 கேள்வி இருக்கும். 2 பேராகிராஃப் அப்படின்னா ஒவ்வொரு பேராகிராஃப்க்கு கீழே 10 கேள்வி இருக்கும். ஸோ டோட்டலி வில் பி கெட்டிங் 20 கொஸ்டின்ஸ் ஃபார் 20 மார்க்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் ரீடிங், அதாவது காம்ப்ரிஹென்ஷன். இப்போ 20 + 20 + 20 + 20 + 20 நமக்கு டோட்டலா வந்து 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதுவோம். ஸோ 100க்கு எவ்வளவு மார்க் வாங்கினா சார் பாஸ்? இதுல பாஸ் ஃபெயில் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க 5 மார்க் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும், 50 மார்க் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும், 80 மார்க் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும். பட் இதுல வந்து நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணாதான் வந்து டாப் காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். சார் ஒரு டீசென்டான ஸ்கோர் அப்படின்னா எவ்வளவு சார் இருக்கணும்? சி ஃபார் டீசென்ட் ஸ்கோர் யூ கேன் கெட் 60 மார்க்ஸ். இது வந்து நான் டீசென்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவேன். 100க்கு 60 மார்க் வாங்கினீங்க அப்படின்னா இட் இஸ் a டீசென்ட் ஸ்கோர் இன் டான்செட் எம்பிஏ. இப்போ ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு ஒரு மார்க் வந்து கிடைக்குங்க. இப்போ இதுவே வந்து நீங்க ஒரு கொஸ்டின் வந்து தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1/4 மார்க் வந்து நீங்க வாங்கினதுல இருந்து ரெடியூஸ் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 கேள்வி தான் அட்டன் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வியில வந்து ஒரு மார்க் வாங்கிட்டீங்க. ரெண்டாவது கேள்வி தப்பா அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு 1/4 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களோட மார்க் எவ்வளோ? 3/4, அதாவது முக்கா மார்க் தான் வந்து உங்களோட மார்க். இப்போ நீங்க 4 கேள்வி இல்ல ஒரு 5 கேள்வி அட்டன் பண்றீங்க. முதல் கேள்வி கரெக்ட், ரெண்டாவது கேள்வி தப்பு, மூணாவது கேள்வி தப்பு, நாலாவது கேள்வி தப்பு, அஞ்சாவது கேள்வி தப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஒரு மார்க்குங்க. இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தப்பா அட்டன் பண்ணதுக்கு 1/4 + 1/4 + 1/4 + 1/4 கால் கால் மார்க்கா வந்து 4 கால் வந்து ரெடியூஸ் ஆயிரும். விச் மீன்ஸ் -1. அப்போ உங்களோட ஸ்கோர் வந்து வெறும் 0 தான். 5மே தப்பா அட்டன் பண்ண என்ன ஆகும்? 1/4 மார்க் மைனஸ் மார்க்கா உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ நீங்க கேள்விகள் அட்டனே பண்ணல அப்படின்னா கூட 0 மார்க் தான் கிடைக்கும். ஆனா கொஸ்டின்ஸை ரேண்டமா கண்ண மூடி குத்து மதிப்பா இங்கி பிங்கி பாங்கி போட்டு அடிச்சீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங்கா மாறிடும். அப்ப நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா தெரிஞ்ச கேள்விகளுக்கு மட்டும் பதில் எழுதுங்க. சார் இப்போ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் இதுல வந்து என்ன டாபிக் சார் படிக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் இதுல வந்து உங்களுக்கு ஒரு சிலபஸ் அப்படின்னு ஷேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வேர்பல் எபிலிட்டி இதுல வந்து சிலபஸ் ஷேர் பண்ண முடியும். டேட்டா சஃபிசியன்சி வந்து குவான்ட்ஸும் ரீசனிங்கும் கலந்தது, அதனால வந்து சிலபஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து நமக்கு சிலபஸ் அப்படின்னு கிடையாது. நல்லா வந்து ரீடிங் ஸ்கில் இருக்கணும். பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் கிடையாது, நல்லா ரீடிங் ஸ்கில் இருக்கணும். பட் இந்த 3 விஷயமே வந்து பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க் வாங்கிடலாம். இப்போ நமக்கு சிலபஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எது அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் வேர்பல் எபிலிட்டியும். ஸோ இதுல வந்து சில டாபிக்ஸ் வந்து நான் சொல்றேன். இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களோட இஷ்டம். பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்றேன். நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ சில டாபிக்ங்க நம்பர் சிஸ்டம்ஸ். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்கும், நோட் தயவு செஞ்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க. நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறமா வந்து பெர்சன்டேஜஸ் பாருங்க. இந்த ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் எழுதி போடுறேன் பாத்தீங்களா, இதே ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ணா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஈஸியா இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆவரேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ட்ரெயின்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ், அதுக்கப்புறம் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், அது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா வந்து பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன், இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸும் தயவு செஞ்சு இதை எழுதிக்கோங்க. இதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோட சிலபஸ். எம்பிஏக்கு மட்டும் கிடையாது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எம்சிஏவுக்கும் இருக்கு. இதை நீங்க நோட் பண்ணிக்கிறது மேண்டேட்ரிங்க. எம்சிஏவும் எழுதுங்க, எம்பிஏவும் எழுதுங்க. எம்பிஏன்னு சொன்னதால எம்சிஏக்கு கிடையாதுன்னு இல்லை. இது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எம்சிஏவுக்கும் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் டாபிக்ஸ். என்னென்னது? மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மென்சுரேஷன்ல 2D அண்ட் 3D அப்படின்னு சொல்லுவோம். மென்சுரேஷன் 2D, இந்த 2D எல்லாம் நமக்கு தெரியும்ல, ட்ரையாங்கிள், சர்க்கிள். நான் சொல்ற டாபிக்ஸ்ல வந்து இந்த 2D அப்படின்னா நிறைய ஃபிகர்ஸ் இருக்குங்க, எல்லாமே பார்க்க வேணாம், கொஞ்சம் பேசிக்கா இருக்கும். சர்க்கிள், ட்ரையாங்கிள், பேரலோகிராம், ட்ரெபீசியம், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, அதுல பேசிக்கான ஷேப்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், இதெல்லாம் 2D. 3Dல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்டரு, இந்த சிலிண்டரு, ஸ்பியரு, ஹெமிஸ்பியரு, கியூப், கியூபாய்டு, இந்த மாதிரியான ஷேப்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போதும். ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலா முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பழகணும். இது படிக்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸும் நீங்க எங்க படிக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க பார்க்கலாம். சரிங்களா? இப்போ மென்சுரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமாக நம்ம கொஞ்சம் பேசிக் ஜாமெட்ரி எல்லாம் பார்க்கலாங்க. ஜாமெட்ரியில வந்து சார் ரொம்ப கஷ்டமா இருக்குமே சார், சின்ன வயசுலலாம் எனக்கு ஜாமெட்ரி தான் சார் ரொம்ப கஷ்டம். யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாமெட்ரியோட பேசிக் வீடியோஸ் பார்த்து ஒரு 10-15 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட வேணாம், பதற வேணாம். வி வில் ஹெல்ப் யூ அவுட். இது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் ட்ரிக்னாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிக் ரேசியோஸ் எல்லாம் இருக்கும்ல, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. இதோட இது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. சைன் 0 டிகிரினா எவ்வளோ, ஜீரோ, அந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு அதோட பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பிஏ முடிச்சவங்களுக்கு +2ல வந்துட்டு நீங்க மேக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்போ உங்களுக்கு பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் லெவலில் தான் கேட்பாங்க. ஸோ அப்போ டான்சர் எம்பிஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல. உங்களோட லக்குக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இல்லாமல் ஃபுல்லாக லாஜிக்கல் ரீசனிங்காகவே கூட கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ரைட்? பட் அதுவும் 100% நம்மளால சொல்ல முடியாது, இது படிச்சுக்கிறதுங்கிறது மேண்டேட்ரி. ஸோ எம்பிஏவும் எம்சிஏவும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னா ஏதோ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டாபிக் எல்லாம் பார்த்துக்கோங்க. எம்சிஏ வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இந்த பை சார்ட், பார் கிராஃப், இதெல்லாம் இருக்கும். பை சார்ட், பார் கிராஃப், ஹிஸ்டோகிராம், லைன் கிராஃப், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எம்சிஏக்கு ஒரு 5 மார்க் இருக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோட சிலபஸ். கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர வேற ஏதாவது டாபிக் இருக்குமானா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. பட் மெஜாரிட்டி வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே வந்து இதுதான் கேட்குறாங்க. மேட் எக்ஸாம்லையும் இதுதான் கேட்குறாங்க. ஸோ அரித்மெட்டிக் அப்படின்னு இந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இப்போ நான் இதை எரேஸ் பண்ண போறேன். ஒருவேளை நீங்க எழுதல அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எழுதல அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஐ வில் கிவ் யூ 5 seconds டைம். ஓகேங்க, இப்போ நான் இதை அழிக்க போறேன். சரிங்க. இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னா நீங்க இதை தான் படிக்கணும். இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் முடிச்சதுக்கு அப்புறமாக கமிங் டு லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இந்த லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் காமன் ஃபார் போத் எம்பிஏ அண்ட் எம்சிஏ. சரிங்களா? எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங் ரொம்ப காமன். சார் இதுல என்னென்ன டாபிக் சார் படிக்கலாம்? ஸோ முதல்ல வந்து கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங். அதுக்கப்புறம் வந்துட்டு வி ஹேவ் பிளட் ரிலேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா we have what is it directions and distance, syllogism, statement and conclusion. ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, அது கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க, விசுவல் ரீசனிங். விசுவல் ரீசனிங் அப்படின்னா பிக்சர் ரீசனிங். கட்டம் கட்டமா போட்டிருப்பாங்க,
அந்த கட்டத்துக்குள்ள வந்து நம்பர்ஸ் கொடுத்து இது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஸோ விசுவல் ரீசனிங் இதெல்லாம் எங்க படிக்கிறதுன்னு நான் சொல்றேன். இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோங்க டாபிக். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பசில்ஸ். நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கியூப்ஸ் அண்ட் டயஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. கியூப்ஸ் அண்ட் டயஸ் இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ வேற என்ன டாபிக்ஸ் இதுல இருக்கு பாருங்க. ஸ்டப் பண்ண ஸ்ட்ரைக் அவுட் ஆக மாட்டேது. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், விசுவல் ரீசனிங், பிக்சர் ரீசனிங், பசில்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் கியூப்ஸ் அண்ட் டயஸ். என்ன டாபிக் மிஸ் பண்ணிருக்கேன்? கிவ் மீ a செகண்ட். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான டாபிக், நம்பர் சீரியஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we have ஆர்டர் அண்ட் ரேங்கிங். இது நம்பர் சீரியஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்பர் சீரியஸ் அண்ட் ஆல்பபெட் சீரியஸ், அப்படி இல்லைன்னா ஆல்பா நியூமரிக் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. கிளாக்ஸ் கூட கேலண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. நெக்ஸ்ட் வென் டயக்ராம்ஸ் இருக்குங்க. வென் டயக்ராம்ஸ் அப்படின்னா நம்ம என்ன திங்க் பண்ணோம்னா, சார் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, அந்த வென் டயக்ராம்ஸ் வேற. இந்த வென் டயக்ராம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விசுவல் ரீசனிங்க்கு கீழே வரும். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்திங் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ யா, வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கணும்? டன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது மேண்டேட்டரியான விஷயம். இதுல சொன்ன சில டாபிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஸ்டான்செட்ல இது வரைக்கும் கேட்டது கிடையாது. பட் லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ங்க. ஓகே. ஸோ இதை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேங்க. நீங்க வந்து நோட் பண்ணலன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது எம்பிஏக்கும் இருக்கு, எம்சிஏவுக்கும் இருக்கு. சரிங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்பல் எபிலிட்டி. ஸோ எம்பிஏக்கு தான் வந்து ஒரு காலத்துல வேர்பல் எபிலிட்டி இருந்துச்சுங்க. போன வருஷம் எம்சிஏக்கு ஒரு 12 கொஸ்டின் கிராமர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நீங்களும் பார்த்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது மேண்டேட்டரியான விஷயங்க. ஸோ இப்போ இந்த வேர்பல்ல வந்து சார் நான் எதுல இருந்து சார் ஆரம்பிக்கிறது? சரி, வேர்பல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்க. 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நீங்க எல்லாமே படிச்சுக்கிறது அப்படிங்கிறது மேண்டேட்டரி. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் தானே. ஸோ இந்த வேர்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு வாட் இஸ் தட், அட்வர்பு, அட்ஜெக்டிவ், நவுனு, இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ள தான் வரும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இப்போ ஆர்டிக்கல் அப்படின்னு எடுத்தா அந்த ஆர்டிக்கலோட ரூல்ஸை படிங்க. நவுன் அப்படின்னு எடுத்தா நவுனோட ரூலை படிங்க. வேர்புன்னு எடுத்தா வேர்போட ரூலை படிங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல இதை படிச்சு ஸ்டாண்டர்டைஸா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சு வச்சுக்கிறது மேண்டேட்டரிங்க. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாடிஃபையர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we have this thing, subject verb agreement, modifiers and இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் verb agreement, modifiers இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் கீழே கேட்பாங்க. எரர் ஸ்பாட்டிங். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதுல வந்து எந்த இடத்துல எரர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் கொஸ்டினே. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாலா பிரிச்சு இந்த நாலு எங்க எரர் இருக்கு. ஆனா அது எப்படி இருக்கும்னா அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எரர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டுமே நீங்க பார்த்துக்கணும். நான் வந்து உங்களுக்கு நவுனு, வேர்பு, அட்வர்புன்னு தனித்தனியா சொல்லாம மொத்தம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிட்டேன். அதனால வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ த்ரூ திஸ் ப்ரொனவுன் அக்ரிமெண்ட். சாமி போன் எடு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட்டுங்க. சாரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட்டுங்க. அதுக்கு கீழே கேள்விகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்ல இருக்கும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல வந்து கேள்விகள் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம கைமீறின டாபிக்ஸ் நல்லா வந்து லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து மேபி
வெக்காபுலரி, இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து வெக்காபுலரின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுல இருந்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்விகள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கைமீறினது. ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்து இந்த வேர்டோட மீனிங் என்ன, ஆப்போசிட் என்ன, அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் கேட்கலாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து டிமாண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் we can go for this thing, இந்த ஆண்டனிம்ஸ், சினானிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹோமோனிம்ஸ் எல்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி கேள்விகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்பல் எபிலிட்டியில கேட்கலாம். ஸோ வேர்பல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக் கிராமர் தாங்க. ரொம்ப பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமர்னு அலட்டிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மேல கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், ப்ரோனோன் அக்ரிமெண்ட், மாடிஃபையர்ஸ், நெக்ஸ்ட் இனி இருக்கு பேரலல் ஸ்ட்ரக்சர் எரர்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் இதெல்லாமே வந்து பேசிக். இதை கொஞ்சம் ஃபவுண்டேஷன் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேர்பல்ல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். பிகாஸ் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஈஸியா மார்க் வாங்கக்கூடிய விஷயம். சார் இது எப்படி சார் படிக்கிறது? யூடியூப்ல 150 காமன் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ் இப்படின்னு அடிச்சீங்கன்னா நிறைய வீடியோஸ் வருங்க. எரர் ஸ்பாட்டிங் அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வரும். இந்த 150 காமன் எரர்ஸ் பிரின்சிபல்ஸையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க் கொடுக்குறேன். அதுல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் காமன். ஸோ சரிங்க, இப்போ எம்சிஏக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா வருவோம். ஸோ எம்சிஏவோட சிலபஸ் என்ன சார், பேட்டர்ன் என்ன சார்? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 25 மார்க்குக்கு கேள்விகள் வருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங். ரீசனிங்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 மார்க்குக்கு கேள்விங்க. இந்த ரீசனிங்கோட வந்து வேர்பலும் கூட சேர்ந்து வரும். ஒரு 10 மார்க்கு கேள்வி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 மார்க். இது என்ன சார், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், 25 மார்க்குங்க. மொத்தமா வந்து 100 மார்க். உங்களுக்கும் எம்சிஏ மாதிரியே தான். ஸோ அந்த 100ல வந்து ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ண 1 மார்க், ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா -1/4 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போகும். ஸோ உங்களுக்கு வந்து எம்சிஏக்கு இதுதான். அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல நான் முதல்ல ஒரு டாபிக் சொன்னல, அந்த டாபிக்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ரீசனிங் நான் சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. வேர்பலும் நான் சொன்னதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் குவான்சர் ரீசனிங். சார் இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் கேட்பாங்களா சார்? சி ப்ரோக்ராமிங் எல்லாம் கேட்பாங்களா? பைத்தன் எல்லாம் கேட்பாங்களா? அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன பார்க்கலாங்க? ஸோ நமக்கு இந்த பேசிக் வந்து கம்ப்யூட்டர், ஸோ இனி 10 மினிட்ஸ்ல வந்து இந்த மீட்டிங் எண்ட் ஆயிரும். ஸோ நான் அதனால வந்து சீக்கிரமா சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு பேசிக் இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெக்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டரோட டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஐ மீன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னாலே அதெல்லாமே வந்துடும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ல வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மவுஸ் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கேள்விகள் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ கீபோர்டு, இப்போ நம்ம யூஸ் பண்ற கீபோர்டு வந்து என்ன மாதிரியான கீபோர்டு? ஸோ வி ஹேவ், இப்போ நம்ம யூஸ் பண்ற கீபோர்டு வந்து என்ன கீபோர்டுங்க? யாருக்கோ தெரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். டப்னு சாட் பாக்ஸ்ல போடுங்க. Name of the keyboard we are using in PC is called as what keyboard now? QWERTY. வெரி குட். அவ்வளவுதாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல இருக்கும். இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா we have டோபாலஜிஸ் எல்லாம் இருக்குல்ல, டோபாலஜி, அந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் முக்கியமா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்டோரேஜுங்க. ரைட். ஸோ பிரைமரி ஸ்டோரேஜ், செகண்டரி ஸ்டோரேஜ். ஸோ அந்த ஸ்டோரேஜ் ஒரு டிவைசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூலியன் அல்ஜீப்ரா ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட நீங்க வேற என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா பூலியன் அல்ஜிப்ரா முடிச்சுட்டு காலங்காலமா, ஐ மீன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா இந்த ஒவ்வொரு டைம் டான்சர் எம்சிஏல வந்து இந்த டாபிக்ல இருந்து கேள்வி வரும். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னா இந்த பேசிக் கன்வர்ஷனுங்க. பைனரி டு ஆக்டல், ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல், இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டான்சர் எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் காமன்ங்க. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் டூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பவர் பாயிண்ட், வேர்டு, அதுல கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி மல்டிமீடியா மெசேஜிங் சிஸ்டம்னு சொல்லி கேட்பாங்க. குரோமு, வாட்ஸ்அப்பு,
டெலகிராம், ஐ மீன் டெலகிராம் கூட மெசேஜிங், குரோமு, வாட்ஸ்அப்பு, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் மொபைல் ஃபோன். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் விச் ஆர் தி ஃபாலோயிங் த மல்டிமீடியா மெசேஜிங் வாட் சிஸ்டம். இட் இஸ் வாட்ஸ்அப், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சிஸ்டம். உங்களுக்கு அதிகபட்சம் இண்டஸ்ட்ரி 4.0 சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த அளவுக்குலாம் வந்து கேள்விகள் இருக்காது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருந்தெல்லாம் வந்து கேள்விகள் இருக்காது. கொஞ்சம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் ஆஃப் திங். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கிராக் வாட் டான்செட் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் வாட் சிலபஸ். நெக்ஸ்ட்டுங்க. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் கேப் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க. நீங்கள் டான்செட் எக்ஸாமினேஷன் எழுதலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷம் வேலைக்கு போயிட்டு ஒரு 5 வருஷம் வீட்டில் சும்மாவே இருந்துட்டு கூட நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதலாம். அது வந்து தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூடு ரீசனிங், சார் இதெல்லாம் நான் எங்கே சார் படிக்கிறது? எனக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்தால் உதவியாக இருக்குமே சார். நம்ம டெலிகிராம் குரூப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are conducting the free classes. அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் லிங்க் கொடுக்குறேங்க. ஸோ இந்த யூடியூப் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் தான். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து கிரியேட் பண்ண ஒரு சேனல். ஓகே. ஸோ என்னோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் விசிபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஐம் சாரிங்க. ஸோ கொஞ்சம் விசிபிளாக இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. தெரியுதுங்களா? ஸோ ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விசிபிளாக இருக்காங்க. இந்த கெரியர் டி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளோட சேனல் நேமுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யூடியூப்ல டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிளேலிஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸும் பார்க்க முடியும். ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக நான் வந்து ஒரு காலேஜில் ஒரு பிரைவேட் ட்ரைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து இதில் நான் போடுவேன். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுங்க. நீங்கள் வந்து லேர்ன் பண்ண வேண்டியது கான்செப்ட் மட்டும் தானே. வேர்பலுக்கும் குவான்டிடேட்டிவ்க்கும் அண்ட் ரீசனிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் கிரியேட்டட் வீடியோஸ் டாபிக் வைஸ். இப்போ நம்பர் சிஸ்டம்ஸ், பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் லாஸ், மிக்சர் அண்ட் அலிகேஷன். அண்ட் இன்னொரு டாபிக் கூட சொல்ல மறந்துட்டேங்க. லாகரிதம்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டுங்க, பார்த்துக்கோங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல நான் திரும்ப சொல்றேன், லாகரிதம்ஸ் அண்ட் அல்ஜிப்ரா அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன் தான். பேசிக் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் இன் நட்சல், கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ், வேர்பல் எபிலிட்டி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கிராமர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ்ல வந்து நான் ஃபில்டர் பண்ணி போட்டிருக்கேன். ப்ராபபிலிட்டி, ஐம் சாரி. The average salary of a prompt engineer in USA. So who is a prompt? Hello friends. ஓகேங்க. இதை வந்து எப்படி க்ளோஸ் பண்றது? லீவ் இட். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ தட் வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ நீங்கள் சேனலோட நேம் வந்து நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது போதுங்க. இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதத்தில் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது? இங்கே பாருங்க, நான் இப்போ ஷேர் பண்ண சேனல்ல இருந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து சண்டே சண்டே வந்து உங்களுக்கு நான் ஒரு யூடியூப்ல வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். அதையும் வந்து நீங்க பாருங்க. அதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு ஒரு வெப்சைட் சொல்றேன். இது வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன வெப்சைட் அப்படின்னா indiabix.com, indiabix.com, indiabix.com. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் நல்ல வெப்சைட்டுங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்டிடியூடு, வெர்பல் எல்லாமே இருக்கும். இப்போ லெட்ஸ் சே அரித்மெட்டிக் ஆப்டிடியூட்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அதில் வந்து டாபிக் வைஸ்ல நிறைய இருக்கு. ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ், டைம் அண்ட் ஒர்க், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பார்ட்னர்ஷிப், ஏஜஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்க இந்த வெப்சைட் நோட் பண்ணிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. indiabix.com. ஓகே. ஸோ ஒரு மாசத்துல எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் சிலபஸ் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்து யூடியூப் சேனல்ல அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா indiabix.comல வந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கு காசு செலவு பண்ணணும் அப்படின்னு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்ல சார் நான் புக் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா சக்தி கைடோ, சுறா கைடோ ஏதாவது ஒன்று நீங்க ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் ஓகேங்க சார். இப்போ நீங்க சொன்ன கண்டென்ட்ஸும் டீப்பா போகலாமா? இதெல்லாமே வந்து கொஞ்சம் பேசிக் லெவல்லே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சார் நீங்க சொல்ற எல்லாமே பேசிக்ஸ் போதுங்க சார். யுவர் சஜஷன் ஃபார் லேட்
எம்பிஏ ப்ரிப்பரேஷன் ஃபார் எம்பிஏ. ஸோ ராஜ்குமார் அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ லேட் எம்பிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் போய்க்கலாங்க. ஸோ லேட் எம்பிஏ ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஒரு 2 மாதம் நான் சொன்ன டாபிக் மட்டும் வந்து கொஞ்சம் டெய்லி வந்து ஒரு 2 2 மணி நேரம் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக நீங்கள் எடுத்துக்கணும்னு கிடையாது. ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தாராளமாக போதுங்க. நெக்ஸ்ட் இன்னும் 1 மந்த் தான் இருக்கு. ஓகே டன். டாக் அபவுட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன் காலேஜஸ். நீங்க பாருங்க, ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, டான்செட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல அலாட் பண்ண கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கிடைக்கும். இதுவே நீங்க டான்செட் எக்ஸாம் எழுதாம டைரக்டா காலேஜ்குள்ள போனீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் டொனேஷன் கட்டி உள்ள போற மாதிரி இருக்கும். டொனேஷன் வேணாம் சார், நான் கவர்மெண்ட் ஃபீஸே எனக்கு போதும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா நீங்க டான்செட் எக்ஸாம் எழுதி போகலாம். பட் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு ஃபீஸ் இருக்குங்க. சில காலேஜஸ் வந்து 40K, சில காலேஜ் வந்து 50K, சில காலேஜ் வந்து 1 லட்ச ரூபாய். அந்த மாதிரி காலேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து செமஸ்டருக்கு செமஸ்டர் ஃபீஸ் மாறிக்கிட்டே இருக்குங்க. ஆஹ் பாருங்க, சந்தியா சீனும் ஆல்ரெடி வந்துட்டு நான் நோட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டெலிகிராமில். நீங்கள் மீடியாவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து உங்களால் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். எம்பிஏ வந்து டார்கெட் ஸ்கோர் 100க்கு 60 மார்க் வாங்கணும். எம்சிஏ வந்து டார்கெட் ஸ்கோர் 100க்கு 75 மார்க் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சார், இஸ் தர் எனி ரிடக்ஷன் ஆன் ஃபீஸ் ஆர் தர் எனி ஸ்காலர்ஷிப் அவைலபிள்? தாராளமாக வந்து ரிடக்ஷன் இன் ஃபீஸ் அப்படின்னு கிடையாதுங்க. உங்களுக்கு ரிடக்ஷன் இன் டொனேஷன், டொனேஷன் இல்லாமல் உள்ள போகலாம். ஸ்காலர்ஷிப் வந்து காலேஜ்குள்ளே போனீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்கு, உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி ஃபார் எம்பிஏ டாபிக்ஸ். நான் வந்து குவான்டிடேட்டிவ் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் லிஸ்ட் பண்ண எல்லா டாபிக்ஸுமே டேட்டா சஃபிஷியன்சிக்கும் வருங்க. சார், இப் வி ரைட் அண்ணா யூனிவர்சிட்டி டான்செட் எக்ஸாம் குட் பி ஜாயின் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட், ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் சார், ஐ டிட் 10th and 12th in CBSE in registration. It is as per SSLC roll number. What do I need to enter? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா tansita@gmail.comக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த 10th வந்து சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை அப்படின்னா அந்த 10th ரோல் நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சார், யுவர் யுவர் சஜஷன் ஃபார் லேட் ப்ரிப்பரேஷன் ஃபார் எம்பிஏ சொல்லியாச்சுங்க. சார், எல்லாத்துக்கும் பேசிக் பார்த்தா போதுமா? போதும். சார், இப்போ எந்த காலேஜ் எல்லாம் எலிஜிபிள்? காலேஜ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் ப்ரௌச்சர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜ், அதில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது எல்லாமே இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அதை பார்க்க வேண்டாம். இப்போ அதை சொல்லவும் நமக்கு பார்க்கவும் முடியாது. அது வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவான். சரிங்க, நான் ஒரு சின்ன ஃபேவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் ஒரு நிமிஷத்தில் வந்து கட் ஆயிருங்க. கட் ஆச்சு அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஜாயின் பண்ணலாமா இல்லை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாமான்னு சொல்லி சேட்டில் போடுங்க. அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன்.